நம்ம இந்த வீடியோவில் புதுசாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எப்படி மேக்ஸ் பார்க்கலான்னு பார்ப்போம். இப்போ தான் புதுசாக படிக்க வாரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஷார்ட்கட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ சில சேனல்லலாம் 51 ஸ்கொயர் டு 59 ஸ்கொயருக்கு ஒரு ஷார்ட்கட்டு, 61 ஸ்கொயர் டு 69 ஸ்கொயருக்கு ஒரு ஷார்ட்கட்டு, 71 ஸ்கொயர் டு 79 ஸ்கொயருக்கு ஒரு ஷார்ட்கட்டு போகும்போது இன்னும் போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் படிக்க வரீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வேணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுமே ஒழிய கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு நமக்கே குழப்பிடும். அதே மாதிரி பர்சன்டேஜ்லையுமே சில ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சில இதில் சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. சில சேனலில் கான்செப்டோடு சொல்லி சொல்கிறாங்க. சில சேனலில் இந்த 51 ஸ்கொயர் டு 59 ஸ்கொயருக்கு ஒரு ஷார்ட்கட்டு, இந்த 61 ஸ்கொயர் டு 69 ஸ்கொயருக்கு ஒரு ஷார்ட்கட்டுங்கும்போது ஸ்டார்டிங்கில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மறந்துடும். அப்படிங்கும்போது பேசிக் தெரியாமல் ஷார்ட்கட்டாக பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. எண்கள் இயற்கணிதம் எண்கள் எடுத்திங்கன்னா 6லேருந்து 10th முடிய பாருங்கள். அப்புறம் இயற்கணிதம் 6லேருந்து 10th வரைக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா பேசிக்கும் அதிலே வந்துடும். அப்போ ஈஸியாக புரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சுக்கோம். a+b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு ஃபார்முலா. இப்போது 51 ஸ்கொயர்னு இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 50 + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன் இப்படி பிரித்து எழுதுகிறோம்னா ஈஸியாக பெருக்கி ஆன்சர் கொண்டு வரலாம் தான் எழுதுகிறோம். ஏன்னா 50 ஸ்கொயரோட மதிப்பு 5 × 25 2 0 ப்ளஸ் 2 × 50 × 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ நம்ம இதை கூட்டினோம்னா ஆன்சர் வந்துடும். இதை பெருக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் வந்துடும். இது எல்லா நம்பருக்குமே நம்ம செஞ்சிடலாம். மேக்ஸிமம் a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி a - b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவாக யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பேசிக் தெரிஞ்ச ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா மேக்ஸிமம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சில சம்மெல்லாம் ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிற பட்சத்துக்கு எல்லாம் பேசிக் எல்லாம் புரிஞ்சு இந்த சம் இப்படி தான் வருது, ஆனால் டைம் ஜாஸ்தி ஆகுதுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் எடுத்ததும் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேஸ்ட்டு தான், எல்லாமே மறந்துடும். அடுத்து இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா 16வது வாய்ப்பாடு வரைக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வர்க்கம் ஸ்கொயர் மதிப்பு 1 to 25 முடிய மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து கணம்னா க்யூப் சொல்லுவோம். 1 to 25 வரைக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டீங்கனாலே அடுத்து நம்ம சம்ஸ் போடுறதெல்லாம் ஈஸி தான். இன்னொன்று பேசிக் தெரிஞ்சாதான் நல்லது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு a⁴n × a⁴n இப்படி இருந்ததுன்னா நம்ம அதாவது இந்த நம்பர் சேமாக இருந்ததுன்னா மேலே அடுக்க கூட்டிக்கலாம். அப்படி எப்போ கூட்டணும்னா பெருக்கல்ல இருந்தால் மட்டும்தான் கூட்டணும். இது வகுத்தல்ல இருந்தால் அடுக்க கழிப்போம். a⁴m - n போடுவோம். இது பெருக்கல்ல இருந்தால் a⁴m + n போடுவோம். சில பேரெல்லாம் கமெண்ட்ஸில் a⁴m + a⁴n இருந்ததுன்னா இதை கூட்டிக்கலாமான்னு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா பேசிக்கே அவங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது பேசிக் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பெருக்கல்ல இருந்தால் அதாவது அடிமானம் கீழே ஒன்று போல் இருந்து மேலே வேறு அடுக்கு வேறு இருந்தால் அடிமானத்தை அப்படியே போட்டு அடுக்க நம்ம கூட்டிக்கலாம். இங்கே வகுத்தல்ல இருந்ததுன்னா அடுக்க கழிப்போம். இந்த மாதிரி a⁻m + a⁻n இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடுக்க ஒன்றும் செய்யக்கூடாது, இதை ஒன்றும் பண்ண முடியாது. a⁻m + a⁻mனா ரெண்டு இதில் இருந்தும் பொதுவாக a⁻m வெளியில் எடுத்துட்டு 1 + 1 வரும். அப்போ 2am எழுதுவோம். இது பார்த்தாலே நமக்கு 2a⁻m எழுதிடுவோம். இருந்தாலும் பேசிக் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து சம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்கீங்க அப்படின்னா, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வாரீங்க அப்படின்னா
மேக்ஸை வந்து பேசிக் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு புக் சம்ஸ் எல்லாம் ஓரளவு நீங்களாக போட்டு பழகுங்க. போட்டு பழகுனதுக்கப்புறம் உங்களுக்கு சில சம்மெல்லாம் பெருசாக இருக்குது, அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் பார்க்கணுன்னா அந்த மாதிரி பாருங்கள். ஆனால் எடுத்ததுமே ஷார்ட்கட்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம மேக்ஸ் வந்து புரிஞ்சு போட்டால் மட்டும்தான் அந்த சம்மை வந்து எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாமே ஷார்ட்கட்டாக பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வாய்ப்பாடு நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு வர்க்கம்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், கணம்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொன்று, இப்போது 9/6 இருக்குது. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 9 × 9 × 9 × 9 × 9 × 9 6 தடவை போடுவோம். இப்படி பெருக்கி கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். அப்போங்கும்போது நமக்கு கியூப்போட மதிப்பு படிச்சிருப்போம். 1லேருந்து 25 முடிய மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா 9/3 × 9/3 இதை எழுதலாம். இப்போ இதோட மதிப்பையும் போட்டு பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதனால் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு புரிஞ்சு பாருங்கள். புரிஞ்சு பார்த்தா மட்டும்தான் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் எடுத்து படித்தீங்க அப்படின்னா சம்ஸ் புரிஞ்சு பார்த்தா மட்டும்தான் அடுத்து சிலபஸில் மித்த யூனிட்டை படிக்கும்போது ஓரளவு புரிதல் வரும். எல்லாமே மனப்பாடம் பண்ணுறத தாண்டி சில இதெல்லாம் லிங்க் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா நம்ம அந்த பாடத்தில் ஓரளவு புரிதல் இருந்தால் நம்மளாவே லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் சம்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தான் ஆரம்பத்தில் படிக்க வாரீங்க அப்படின்னா ஷார்ட்கட் பக்கமே போகாதீங்க. எண்கள் இயற்கணிதம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்த விட்டு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா தெரியாது. அதுவுமே ஷார்ட்கட் ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் வர்றதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஒரு ஷார்ட்கட்டை வச்சு ஒரு 10 சம்முக்கு செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால் பார்க்க வேண்டியதுக்கு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஷார்ட்கட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஷார்ட்கட் எந்த இடத்துலலாம் அவாய்ட் பண்ணணுங்கிறது எப்போ தெரியும்னா நமக்கு மேக்ஸ் பார்க்கும்போது இந்த சம்மெல்லாம் இப்படி செய்யலாங்கிற ஒரு புரிதல் வந்துட்டாலே உங்களுக்கு எந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஓரளவு புரிஞ்சு பாருங்கள். புரிஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மித்த சப்ஜெக்டை படிக்கும்போதே நமக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க என்னங்கிற ஒரு புரிதல் இருக்கும். மேக்ஸ் புரிகிறதே நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா இப்போ மனப்பாடம் பண்ணி படிக்கிறது சுத்தமாக ஞாபகம் இல்லாமல் போயிடும். முடிஞ்சளவு புரிஞ்சு படிங்க.